பேராசை பூனையும் தங்க மீனும். ஒரு காலத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் டாமி என்று பெயர் கொண்ட ஒரு பூனை இருந்தது. இந்த பூனை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு நிறைய ஆசைகள் கிடையாது. தினமும் தூங்கும், பால் குடிக்கும், எலிகளை பிடிக்கும், அவ்வளவுதான். ஒரு நாள் டாமி ஆற்றங்கரை ஓரம் உலாவிக் கொண்டிருந்தது. அங்கே ஒரு தங்க மீன் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த மீன் டாமியிடம் உதவி கேட்பது போல தெரிந்தது. டாமிக்கு மீன்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அந்த மீனை துன்புறுத்த மனமில்லை. மெதுவாக தன் காலை நீட்டி தங்க மீனை பத்திரமாக ஆற்றுக்குள் தள்ளியது. அடடா, அந்த தங்க மீன் ஒரு மாயமீன். அது டாமியிடம், நீ எனக்கு உதவியதால் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வது போல தோன்றியது. முதலில் டாமிக்கு எதுவும் கேட்கத் தோன்றவில்லை. பிறகு, ஓஹோ, எனக்கு ஒரு பெரிய மீன் பாத்திரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பெரிய மீன் பாத்திரம் அதன் முன் தோன்றியது. டாமிக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் ஆசைகள் அப்படித்தான் குழந்தைகளே. ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொன்றும் தோன்றும். இந்த சிறிய கூரை வீடு வேண்டாம், எனக்கு ஒரு பெரிய அழகான பங்களா வேண்டும் என்று கேட்டது. உடனே அதன் கூரை வீடு ஒரு பெரிய பங்களாவாக மாறியது. இப்போது டாமியின் ஆசைகள் அடங்கவே இல்லை. நான் ஏன் சாதாரணமாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பூனையாக இருக்க வேண்டும் என்று கேட்டது. டாமி மிக 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 பெரிய பூனையாக மாறியது. அதன் கால்கள் நகரத்தையே தாண்டின, வால் கடலையே தொட்டது. இவ்வளவு பெரிதாக மாறிய பிறகு டாமிக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. பெரிய பூனையாக இருப்பதால் அதற்கு விளையாட முடியவில்லை. சிறிய மீன் பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. தூங்கவும் முடியவில்லை. எந்த ஒரு நண்பரும் அருகில் இல்லை. எல்லாமே கஷ்டமாக மாறியது. டாமிக்கு தன் சிறிய கூரை வீடும் அந்த சிறிய மீன் பாத்திரமும் பழைய மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தான் நிம்மதியாக இருந்தது என்பதை புரிந்தது. உடனே டாமி மீண்டும் தங்க மீனை நினைத்தது. எல்லாம் பழையபடி ஆகட்டும் என்று வேண்டிக் கொண்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் டாமி மீண்டும் ஒரு சிறிய மகிழ்ச்சியான பூனையாக அதே பழைய கூரை வீட்டில் அதே சிறிய மீன் பாத்திரத்துடன் இருந்தது. அன்றிலிருந்து டாமிக்கு ஒன்று புரிந்தது. குழந்தைகளே, நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பதுதான் உண்மையான செல்வம். பேராசைப்பட்டால் மகிழ்ச்சியை இழந்து விடுவோம். இனிய கனவுகள் காணுங்கள். திருப்தியே உண்மையான செல்வம்.